அண்ணே 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 அண்ணே, என்னையா நாலா பக்கமும் கடந்து அலற? என் பொஞ்சாதிக்கு பிரசவம் ஆயிடுச்சுண்ணே. நல்லா இரு. ஒரே கவலையா இருக்குண்ணே. உன்னோட தானே, அப்புறம் ஏன் கவலைப்படுற? பிரசவம் ஆயிடுச்சுல்ல, அதுக்காக கொஞ்சம் கழுத ரத்தம் கொடுக்கணுமா? கழுத முத்தம் கொடுக்கணுமா? கழுத ரத்தம் என்ன? நீ கூட கழுத வேணுமே. அதான் என்கிட்ட வந்தியா? ஆமாண்ணே. என்னன்னு இதுக்கு போய் யோசனை பண்றீங்க? கழுத வேணா? எதுக்கு? காதை இருக்கத்தா. என்னது, கழுதையா இல்லையா? இருந்த ஒரு கழுதை எங்க நான் வித்துப்பட வேணும்னு பயந்துகிட்டு என் தங்கச்சி வேலை செய்ய இழுத்துட்டு போயிட்டு ஆத்தங்கரைக்கு. அப்ப காதலுக்கு என்ன செய்வீங்க? காதலுக்கும் செய்ய வேணாம், சுல்தானுக்கும் செய்ய வேணாம். எங்க கவலைப்படாத. என்ன பெரிய கழுத, அந்த தயாரிப்பாளருக்கு எனக்கு கொஞ்சம் ரேட்ல தகராறு. இல்லாட்டி பஞ்ச கல்யாணியில நீல நடிச்சிருப்ப. கவலையே விடு, நானே ஒரு படம் எடுத்து ஒரு ரெட்ட வேஷம் தரேன். அப்பாவும் நீயே, அம்மாவும் நீயே. ஆம்பளை கழுத பொம்பளை வேஷம் போடுறதா கஷ்டம். கழுத ரத்தவா? ஆமண்ணே. உன் பொண்டாட்டிக்கு பிரசவமா? ஆமண்ணே. என்ன கொடுப்ப? கழுத ரத்தம் தான். எனக்கு எவ்வளவு கொடுப்ப? 400 கொடுப்பியா? ஐயோ, துணி ரத்தத்துக்கு 400 ரூபாயா? ரூபாய் யாரையா கேட்டது? 400 மில்லி கொடுப்பியா? ஐயோ, 400 மில்லி என்ன விலைன்னு எனக்கு தெரியாத. விலைவாசி தெரியாம இந்த உலகத்துல எப்படி இருக்க போற? 400 மில்லி 8 ரூபா, 2 முட்டை 60 பைசா. அது வேணா ஊருகா வாங்கிக்கிற காசு கொடு. அண்ணே, என்கிட்ட 5 ரூபாய் இருக்கு, வச்சுங்க. ஐயோ, 250 தான் தேரு. சரி, நீ இங்கே இரு. கழுதையை கடத்திக்கிட்டு போறானே, இவன் வித்தே குடிச்சுக்குவானே. சவரம் பண்ணவா கேட்பான், காது இருக்குதா? கழுத தங்கச்சி, என் மகன் ருக்மணிக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம் செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். நானே ஏன் வந்தேன்? இன்னொரு புரோக்கர் அனுப்பிச்சா அவன் கமிஷன் கேட்பான். அந்த கமிஷன் இருந்தா கல்யாண கச்சேரியை முடிக்கலாம் பாரு. தட்ஸ் வை. என் பொண்ணு எல்கேஜி இல்ல, காலேஜ். சமையல்ல இருந்து சன்பாத் வரைக்கும் அத்துப்படி. ஏன் குச்சிப்படி சும்மா விடுவாடா? பயங்கர படி. சோசியலோ சோசியல் அப்படி வளர்த்திருக்கிறேன். உங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய பவியமான பொண்ணு. இந்த கல்யாணத்துல உங்க பொண்ணுக்கு இஷ்டமா? ஏமா அப்படி கேட்ட? உங்க ருக்கு எப்பவுமே சேகரோட மோட்டார் பைக்ல சுத்துறத நான் பாத்திருக்கேன். நாட் ஒன்லி த மோட்டார் பைக், லேம்பரட்டா, வெஸ்பா, ஸ்கூட்டர், லூனா, டிவிஎஸ் 50 இப்படி எல்லாத்தோடைய சுத்த சொல்லி நான் தான் சொல்லியிருக்கேன். நான் தான் அப்பவே சொன்னேன், சோசியலோ சோசியல் அப்படி வளர்த்துட்டேன்னு. அது வேற, கல்யாணம் வேற. என்ன தங்கச்சி? அது சரிங்க. செல்வம் இப்ப இருக்கிற மனநிலையில அவங்கிட்ட கல்யாணத்தை பத்தி எப்படி பேசுறதுன்னு தான் யோசிக்கிறேன். எந்த நிலையா இருந்தா என்னம்மா, பெத்தவங்க ஒரே நிலையா இருந்து புள்ளகிட்ட சொன்னா சரின்னு சொல்ல போகுது. என்ன சார் சொல்றீங்க? எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம். சாரே சரின்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? அடட, மாப்பிள்ளையே வந்தாச்சு. தங்கச்சி, ஒரு வார்த்தை கேட்கறது. ஏன்பா செல்வம், அவருடைய மகளை உனக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறார். நீ என்னப்பா சொல்ற? இப்ப என் கல்யாணத்துக்கு என்னமா அவசரம்? இப்ப அவசரப்படாம 60 வயசுல 60ஆம் கல்யாணத்தை சேர்த்து வச்சுக்கலாம்னு சொல்றேன் பண்ணி. சரி 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 சார், தட்டிடலாமா மூலத்தை? இத பாருங்க, அவன் என்னைக்கு எஸ்ன்னு சொல்றானோ அன்னைக்கு தான் இந்த கல்யாணத்துக்கு எஸ். உண்மைதான். 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதைத்தான் நானும் ஃபாலோ பண்ணேன். ஏன் பார்வதி கல்யாணம் பண்ணிக்கத்தான். இது ஒரு தப்பா? தப்பு இல்லாம நியாயம் விடாது சார். உங்க பேரை செஞ்ச தப்பா, என் பொண்ணு செஞ்ச தவறான ஆராய்ச்சி பண்ணி இப்ப நேரம் இல்ல. உடனடியாக இதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் தேடியாகணும். என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க, என் குடும்பமானத்தை காப்பாத்துங்க. என்னையா பிராயச்சித்தம்? பெரிய பிராயச்சித்தம். நீ பொண்ண பெத்த தகப்பன், இதை விட்டா உனக்கு வேற வழி இல்லை. இந்த தருதல பயலுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சுட்டேன்.
இவனுக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறாளேன்னு இவனும் தலையாட்டுறான். குழந்தையில இருந்து பார்வதியை என் பேத்தி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் கூட இதுக்கு சம்மதிக்கலாம். இந்த கொடுமைக்கு அந்த பொண்ணு எப்படிப்பா சம்மதிப்பா? இதை யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? டேய், நீ பார்வதியை கல்யாணம் செய்துக்கணும்னா முதல்ல நீ செய்த தப்புக்கு அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கல்யாணத்தை பத்தியே யோசிப்பேன். ஏன் எதுக்கு போய் நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? நான் மட்டும் தான் குற்றவாளியா? அவளும் சம்மதிச்சுதானே நடந்தது. ஆமாப்பா, வாஸ்தவம் தான். அவ சம்மதிச்சுதான் நடந்ததுன்னு சொன்ன பாரு, உண்மைதான். தப்பு அவ பேர்ல தான். என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சியே, அது ஒண்ணே போதும்பா. சார், நீங்க உங்க கோபத்தை விட்டுட்டு நடக்க வேண்டியதை பாருங்க. என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைங்க சார். வெரி குட் மாமா. உங்களுக்கு தெரிஞ்ச நியாயம் கூட என் தாத்தாவுக்கு தெரியல. நல்லா புரியுறபடி சொல்லி கொடுங்க. நீதிய கைய கட்டி வச்சுட்டு அநீதி சிரிக்க தெரிஞ்சே உன் பொண்ணை பிடிச்சு பாழுங்கடத்துல தள்ளுறேங்கிறிய. கண்ணு இல்லாத குருட்டு பொண்ணா இருந்தா கூட நம்பலாம். கண்ணு இருக்கிற இவளுக்கு ஆளு தெரியாம போச்சுன்னு பேசுறாங்க கணக்கும். சோறு திங்கிற எந்த வாயும் அப்படி பேசாதுமா. கண்ணு தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன, இருட்டு ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதானேமா. என் மனநிலை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கணக்கம். நான் புரிஞ்சுக்கிட்டேமா. நம்ம மாதிரி பொம்பளைங்க எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு வாரத்துல கட்டிக்க போறவரு, நீ கடுதாசிக்கு பதில் எதுலின்னு கோமா இருக்கிறவரு, அதனால எங்க கல்யாணம் நின்னு போயிடுமோ நடுங்கிட்டு இருக்கிற நீ அப்படி நடந்துகிட்டதுல தப்பு எப்படிமா சொல்ல முடியும்? தாலி கட்டினாதான் புருஷனா? மனசுல இடம் கொடுத்துட்டாலே போதுமா? அந்த ஆம்பளைய புருஷனா ஏத்துக்கிறதாமா பொம்பளைகளோட குணம். நீ எழுதின கடுதாசி அந்த சேகர் கையில கிடைச்சிருக்கும் நீ கண்டியா? அந்த சமயத்துல உன்னை தொட்டது அந்த சண்டோலம் தான் நீ நினைச்சிருக்கதான் முடியுமா? அந்த சேகர் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் விளையாடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாவி. அவன் பாவி இல்லம்மா, மனுஷ உருவத்துல இருக்கிற பாம்பு. பார்த்த உடனேயே தலையில அடிச்சு நசுக்க வேண்டியவன். நீயா இருக்கறனால எத்தனால பொறுமையா இருக்க. நானா இருந்திருந்தா இந்நேரம் அவன் குறவளைய கடிச்சு ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன். அக்கா, ஊர்ல இருந்து பெரியக்கா வந்திருக்காங்க, உங்களை கூப்பிடுறாங்க. என் கண்ணுல அழக்கூடாது. ஏமா, என் வீட்டுக்கார் லெட்டர் போட்டாரே, வந்துதா? வந்துடுமா. என்ன வசந்தா, எப்படிமா இருக்க? சௌக்கியமா இருக்கிய? இருக்கேன்ப்பா. ஆமா, நீ மட்டும்தான் வந்திருக்கிய? அவரு ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்காரு. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவாரு. ஆமா, கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் கூட இல்ல. வீட பார்த்தா கல்யாண விடாவே தெரியலையே. ஒரு பரபரப்பையும் காணோம். முகூர்த்தம் மாறி போச்சுமா. ஏன்பா? மாப்பிள்ள மாறி போச்சு, அதனால முகூர்த்தமும் மாறி போச்சு. மாப்பிள்ள மாறி போச்சா? மாப்பிள்ள இந்த செல்வா இல்லையாப்பா? இல்லம்மா, நம்ம ஜட்ஜையா பேரன் சேகர். அந்த பொறுக்கியா? என்னப்பா இது? அந்த ராஸ்கலுக்கு நம்ம பார்வதியை கொடுக்க எப்படிப்பா சம்மதிச்சீங்க? இத நான் சம்மதிச்சு செய்யறது இல்லம்மா. நம்ம பார்வதிக்கு சேகர் தான் புருஷன்னு எப்பவோ அந்த கடவுள் நிர்ணயம் பண்ணிட்டான். அத நான் நடத்தி வைக்கிறேன், அவ்வளவுதான். நான் பெத்த பொண்ணு நீ டாடிக்கு புரிய வைக்க போறியா? ஜபார், நான் சொல்றதை கேளு. செல்வத்தை கல்யாணம் பண்ணிக்கோ, சேகர மறந்துரு. சேகரை விட செல்வம் எல்லா விஷயத்திலுமே உயர்ந்தவன். ஏதோ ஹைட்ல மட்டும் 2 இன்ச் கம்மியா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. முடியாது டாடி, நான் சேகரத்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். யூ ரெடி? தட் ஃபெல்லோ ரெடியா? அவன் தான் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க போறானே. அப்படி பார்வதியை சேகர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க சொல்ற மாதிரி செல்வத்தையோ இல்ல ஏதோ ஒரு தரித்திரத்தையோ நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே? விழிக்கு துணையாகும் கமல மலர் பாதம் மொழிக்கு துணை நீயே முருகா. மொழிக்கு துணை நீயே முருகா. மொழிக்கு துணை நீயே முருகா. வழிக்கு துணையாகும் பன்னிரு தோள்கள் வழிக்கு துணை நீயே முருகா. வழிக்கு துணை நீயே முருகா. வழிக்கு துணை நீயே முருகா. 6 முகம் என்று 100 முகம் காட்டும் ஜோதி வடிவா
ஏதோ பேசணும்னு வந்திருக்கா. நான் வரட்டுமா? குட் நைட், ஆல் தி பெஸ்ட்.